Hi student, today we are going to see about 12th standard chemistry unit 4. Lesson name is transition and inner transition elements. Students, நம்ம previous videoல ஒரு 5 questions பார்த்தோம். மொத்தம் ஓவராலா 4th lessonல இது வரைக்கும் 15 3 marks பார்த்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 marks 2 marks 5 marksனு அசியூம் பண்ண முடியாது. எது வேணாலும் எந்த பார்ட்லனாலும் கேட்கலாம். ஓகேங்களா? சரி, நிறைய பேர் நான் ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அனுப்புகிற வீடியோவை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, அழகாக வாட்ச் பண்ணி டெஸ்ட் எழுதி அனுப்பியிருப்பீங்க. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே போல் எல்லா நாளும் நீங்கள் எனக்கு டெஸ்ட் எழுதி வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் என்ன ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னை பூஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ தான் என்னால் புதிய வழியிலலாம் திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து கொடுக்கணுன்றது எனக்கு தாட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லெசனில் ஒரு நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். கவனிங்க. ஃபஸ்ட் கொஷின் என்னன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், which is the stronger reducing agent, Cr2 plus Fe2 plus. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இதில் இந்த மாதிரி ஒரு 4-5 வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது 4-5 எலமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு சார் இது கண்டுபிடிக்கிறது ரியலாகவே டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதில் மொத்தமே ஒரு 5 or 6 எலமெண்ட் தான் இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுன்னா பாருங்கள், இஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ஆஃப் மெட்டல் இஸ் நெகட்டிவ், அதாவது ஈனாட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஹையர் ரெடியூசிங் ஏஜென்ட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி 2 எலமெண்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் கொடுத்துருந்தா இந்த 2 எலமெண்ட்டோட ஈநாட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது எது வந்து நெகட்டிவில் இருக்கோ அதுக்கு தான் ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சார் நாங்கள் எப்படி சார் இந்த இங்கே தான் 2 கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் வேறு எதனா கேட்டாங்களானா அப்படின்னா இது இருக்கிறதுலே புக்கில் இவ்வளோ தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Titanium 2 plus, vanadium 2 plus, Cr2 plus, Mn2 plus, Fe2 plus, CO2 plus. நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இதை. ஓகே, இதோட E0 வேல்யூ தான். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் E0ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இதை எதை பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம், குரோமியம் 2 ப்ளஸும் Fe2 ப்ளஸும். அப்போ இந்த ரெண்டுத்தில் குரோமியத்தோட வேல்யூ -0.41, Fe2 ப்ளஸோட வேல்யூ +0.77. அப்போ எது வந்து லீஸ்ட்டாக இருக்குது, குரோமியம் தான் குறைவாக இருக்குது. அப்போது குரோமியம் தான் என்னது, ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ வாட் இஸ் ஆன்சர், குரோமியம் 2 plus is a stronger reducing agent than Fe2 plus. Reason is if standard electrode potential of metal is negative, the metal is powerful reducing agent. அவ்வளோதான், 2 ரியாக்ஷன் எழுதியிருக்கு. ஸோ இது ஒரு ரெடியூசிங், அது ஆக்சுவலாக ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன்னா என்னது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுனால தான் இங்கே Cr2 ப்ளஸ், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுனால தான் Fe2 ப்ளஸ். ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷனோட E0 வேல்யூ மைனஸில், இந்த ரியாக்ஷனோட E0 வேல்யூ ப்ளஸில். அப்போ Cr2 ப்ளஸோட வேல்யூ -0.47, Fe2 ப்ளஸோட வேல்யூ +0.77. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். So Cr2 plus has negative value -0.47 volt. So Cr2 plus has a stronger reducing agent than Fe2 plus. Okay, then next question, why transition elements form complexes? ஏன் வந்து transition elements complexes ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஸ்மால், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஏன் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ்னால் இதான், நீங்கள் ஆல்ரெடி இதில் பார்த்துருப்பீங்க, எதிலெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்டை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகாண்ட். அப்போது கவனிங்க, லிகாண்டால் எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கும் பொழுது Fe ஆனது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. அப்போ எலக்ட்ரானை எதுக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுது, லிகாண்டுக்கிட்டேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. அப்போ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ லிகாண்டுக்கிட்டேருந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது.
அப்போ அக்செப்ட் பண்ணுதுன்னா அப்போ அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம், வேக்கண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ Fe contain வேக்கண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். அப்போ புரிஞ்சுக்கோங்க, இப்போ Fe கிட்ட என்ன இருக்குது, வேக்கண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரானை எதுக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணது, லிகேண்ட் ஆர் அதர் குரூப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஸ்மால் சைஸில் இருக்கணும், ஓகே, ஸ்மாலாக இருக்கணும், ஹைலி சார்ஜாக இருக்கணும், அதாவது இந்த மெட்டல் ஸ்மாலாக இருக்குது, ஹைலி சார்ஜாகவும் இருக்குது, அண்ட் தே ஹாவ் வேக்கண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸாகவும் இருக்குது. அதனால தான் இட் கேன் அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர் டெனோட்டட் பை த லிகேண்ட் ஆர் அதர் குரூப்ஸ். எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். why transition elements forms alloys, transition element ஆனது அலாய்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அலாய்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குமா இல்லையா, அதாவது why transition elements forms alloysன்னு சொன்னால், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஏன் அலாய்ஸாக ஃபார்ம், நம்ம டென்ஸ்டன் எல்லாம் படிச்சிருக்கோம், நிக்கலோட அலாய்ஸ், நிக்ரோமு, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கீங்களா இல்லையா டென்ஸ்டனில். அப்போ நிக்கல் வந்து என்ன ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சாரி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தானே, நிக்கல் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் தானே, அதான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஏன் வந்து அலாய்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, எது வந்து அலாய்ஸை ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு எந்த கேரக்டர்லாம் இருக்கணும், அதாவது அதோட அட்டாமிக் சைஸ் வந்து சிமிலராக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் கார்பன் இருக்குல்ல, அப்போ 2 ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இதோட அட்டாமிக் சைஸ் பார்த்தோம்னா என்னவாக இருக்கணும், சிமிலராக இருக்கணும், ஒரே மாதிரியாக சைஸில் இருக்கணும். அண்ட் ஒன் மெட்டல்ஸ் ஆட்டம் கேன் பி ஈஸிலி ரீப்ளேஸ்டட் பை another metal from its crystal lattice. அதாவது ஒரு மெட்டலை ஈஸியாக ரீப்ளேஸ்ட் ஆகுது பை அனதர் மெட்டலால். அது எப்படின்றத சொல்லித்தரேன் கவனிங்க. இப்போது கிறிஸ்டல் லாட்டிக்ன்றது இப்படி தான் இருக்கும், நேற்று கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் கிறிஸ்டல் லாட்டிக். ஸோ இந்த மாதிரி இதுதான் டைட்டானியம்னு எடுத்துக்கோங்க, இந்த 3 டாட் தான் கார்பன் எடுத்துக்கோங்க, இதுதான் கிறிஸ்டல் லாட்டிக். இந்த ஹோல் டயக்ராம் தான் கிறிஸ்டல் லாட்டிக்கில் இருக்குது. அப்போ டைட்டானியம் கேன் பி ரீப்ளேஸ்டு பை கார்பன், ஈஸியாக நடக்கும், ஓகேவா. அப்போ டைட்டானியம் ரீப்ளேஸ்டு பை கார்பன் ஈஸியாக ரீப்ளேஸ்ட் ஆகுதா. அது மட்டும் இல்லை, இந்த 2 ஆட்டத்தோட சைஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சிமிலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஐலி, ஓகே ஓகே, அங்கே தான் ஐலி சார்ஜர், இங்கே ஒன்லி சைஸ் ஒன்லி சிமிலர். அப்போ சைஸ் இஸ் அ சிமிலர், ஒன் மெட்டல் கேன் பி ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை த அனதர் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாட்டிக். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் why transition elements used as catalyst in many industry. அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை மெனி இண்டஸ்ட்ரியில் ஏன் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இன் மெனி இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டலிஸ்ட்னா என்ன, நாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கேட்டலிஸ்ட் இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், இட் இன்க்ரீஸஸ் அ ஸ்பீட் ஆஃப் ரேட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிரவுண்டில் விளையாடிட்டுருக்கோம், ஓகேவா, விளையாடிட்டே இருக்கோம், ரொம்ப டயர்டாகிட்டோம். திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டல் ஆகிடும். உடனே என்ன பண்ணுறாங்க வீரர்கள், அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க, ஓகேவா. அது பவன்ட்டா இருக்கட்டும், குளுக்காண்டியாக இருக்கட்டும், எதுனாலும் அந்த ட்ரிங்க்ஸ் வயிற்றுக்குள்ளே போனாலும் என்ன நடக்குது, இட் கேன் கிவ்ஸ் சம் எனர்ஜி, அந்த எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியுது, நல்லா விளையாடவும் முடியுது. அப்போது நம்மளோட நம்மளோட வேகத்தையும் அது என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, அவ்வளோதான். அப்போ கேட்டலிஸ்ட்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா, இட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ், இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகே, தென் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஏன் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெயின் டிரான்சிஷன் மெட்டல் அஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட்லி எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு டிரான்சிஷன் மெட்டலை பற்றி கேட்டாங்கன்னா, ஒய்ன்னு கேட்டாங்கன்னா, அது மெயின் ரீசன் வந்து டி ஆர்பிட்டாலில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும்
அதாவது அவ்வளோதான். அது இருக்கிறதுனால தான் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஃப்ரம் ரியாக்டன் மாலிகுல். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. தி டிரான்சிஷன் மெட்டல் அஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் d ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. தட் கேன் அக்செப்ட் த எலக்ட்ரான். அதுலேருந்து எலக்ட்ரானை என்ன பண்ணுது, அது வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. எங்கேருந்து அக்செப்ட் பண்ணுது? ரியாக்டன் மாலிகுல். ஸோ அப்படிலாம் இன்னொரு மீனிங். மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் த ரியாக்டன் மாலிகுல் பை யூஸிங் த d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டாலை யூஸ் பண்ணி மெட்டலானது பாண்டை ஃபார்ம் பண்ணுது ரியாக்டன் மாலிகுலோடு சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ ஏ ஒரு ரியாக்டன்ட் மாலிகுல், பி ஒரு ரியாக்டன்ட் மாலிகுல். இது கேட்டலிஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா d ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏவும் பியும் ஒன்றா ஜாயின் ஆகுது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு மெட்டல் பாண்டை உருவாகுது. இந்த பாண்ட் தான் மெட்டல் பாண்ட். அப்போ இது உருவாகிறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க? d ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவலை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் d ஆர்பிட்டால். ஸோ அதில் இந்த d ஆர்பிட்டால் வந்து வேக்கண்ட் அவைலபிள் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான்ஸை அது என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது ஈச் அதர். அதனால தான் ஏபி பாண்டை ஏக்கும் பிக்கும் மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதை எதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுது? பை யூஸிங் த d ஆர்பிட்டால். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கொஷின். ரொம்ப சிம்பிளாக கவனிங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேந்தனைடு அண்ட் ஆக்டினைடுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, லேந்தனைடை 4f ஆர்பிட்டாலும் ஆக்டினைடை 5f ஆர்பிட்டாலும்னு சொல்லுவாங்க. இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும். அந்த மாதிரி லேந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னா, எலக்ட்ரான் என்டர் இன் 4f ஆர்பிட்டால். எந்த ஒரு ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக இருக்கிற எலக்ட்ரான் 4f ஆர்பிட்டாலில் நுழையும். இதில் அதே போல் எலக்ட்ரான் என்டர் இன் 5f ஆர்பிட்டால். ஓகேங்களா? அப்போ இதில் எலக்ட்ரான் ஆனது 4fல நுழையிறதுனால தான் அது லேந்தனைட். இதில் எலக்ட்ரான் ஆனது 5fல நுழையிறதுனால தான் அது ஆக்டினைட். ஓகே, செகண்ட் ஒன், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால் ஆர் ஹையர்னு சொல்லியிருக்காங்க. பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால் ஆர் ஹையர் அப்படின்னா வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? பைண்டிங் எனர்ஜின்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு பிரேக் ஆர் செப்பரேட் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் பேரண்ட் நியூக்ளியஸ். அதாவது இதை பற்றி நீங்கள் தெளிவாக அட்டாமிக் ஃபிசிக்ஸில் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, அதை இப்போ விடுங்க. அப்போ பைண்டிங் எனர்ஜினா என்னது? குறைந்த எனர்ஜி தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும்? பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக செப்பரேட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ண தேவைப்படும் குறைந்தபட்ச எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. அப்போ இதுக்கு பைண்டிங் எனர்ஜி ஹையரும், இதுக்கு பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்கும்? லோவராக இருக்கும். தென் நெக்ஸ்ட், லேந்தனைடு என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்டினைடு என்னன்னு சொல்கிறாங்க? கலர்டுன்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக நீட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 கொடுத்துட்டு கம்பல்சரி நமக்கு நீட்டில் அதிக டைம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யுரேனியம் 3+ ரெட்டு, யுரேனியம் 4+ க்ரீனு, UO2+ எல்லோ. அதாவது இந்த 3த்தில் 3 மொத்தம் 3 கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அப்போ 3+னா 3 லெட்டர் வருது, அதனால் அது ரெட்டு கொடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிறது 4னா க்ரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2+னா எல்லோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ லேந்தனைட் 3 பாயிண்ட், ஆக்டினைட் 3 பாயிண்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ லேந்தனைடோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? எலக்ட்ரான் என்டர் இன் த 4f ஆர்பிட்டால். இது ஆக்டினைட் என்னது? எலக்ட்ரான் என்டர் இன் த 5f ஆர்பிட்டால். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால் என்னவாக இருக்கும்? ஹையராக இருக்கும். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5f ஆர்பிட்டால் லோவராக இருக்கும். இட் இஸ் கலர்லெஸ். இது என்னன்னு சொல்கிறோம்? இட் இஸ் கலர்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6th ஒன் கவனிங்க. அதாவது மேக்னெட்டிக், டிஃபைன் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டுருவாங்க. ஸோ அதை நான் எழுதுகிறேன், கவனிங்க. இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, வித் ரெஸ்பெக்ட், எதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னா presence of electron, presence of unpaired electron கூட வச்சுக்கோங்க, or
ஆர் வெறும் எலக்ட்ரான்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னது? வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ஆர் எலக்ட்ரான். அதாவது ஒரு ஆர்பிட்டாலில் ஒரு எலமெண்ட்டுக்கான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி ஷோ பண்ணணும்னா அதில் இருக்கிற எலக்ட்ரானை வச்சு தான். அப்போ அதாவது ஒரு ஆர்பிட்டாலில் லாஸ்ட்டில் அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வந்து எதை ஷோ பண்ணுன்னா பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணும். எல்லாமே ஜோடி ஜோடியாக இருந்துச்சுன்னா அது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணணும்னு அர்த்தம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி 2 இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து என்னது? பேராமேக்னெட்டிக். இன்னொன்று பேராமேக்னெட்டிக்னா என்னவாக இருக்கும்? இது வந்து இட் ஹஸ் presence of unpaired electron அர்த்தம். It has presence of unpaired electron. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவனிங்களேன், D7 எடுத்துக்கோங்க. 1 2 5 ஓரியன்டேஷன் 1 2 3 4 5 6 7. அப்போ இதில் கண்டிப்பாக எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? 3 இருக்கா? அப்போ n = 3. அன்பேர்டு எலக்ட்ரானோட சிம்பிள் என்னன்னு அர்த்தம். ஸோ அப்போது இது வந்து என்ன மேக்னெட்டிக்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கொஷினில் கொடுப்பாங்க D7 D8 D9 D10 இதில் வந்து எது பேராமேக்னெட்டிக் எது டயாமேக்னெட்டிக்னு நீ கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து எது என்ன மேக்னெட்டிக்? பேராமேக்னெட்டிக். ஏன் ரீசன் பேராமேக்னெட்டிக்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. தென் டயாமேக்னெட்டிக்னா என்ன அப்படின்றத பாருங்கள். டயாமேக்னெட்டிக்னா என்னவாக இருக்கணும்னா இட் இஸ் absence of unpaired electron. அதாவது இது வந்து என்னவாக இருக்கணும்? ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானாக இருக்கணும். அது எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவனிங்க, D10ன்னு வச்சுக்கோங்க. 10க்கு போடலாமா? 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இதில் எதனா சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கா பாருங்கள். எதுவுமே சிங்கிளாக இல்லை, எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. அப்போது என்னோட வேல்யூ என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0. அப்படி இருக்கிற சமயத்தில் இது வந்து என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் ஸ்பின் ஒன்லி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்பின் ஒன்லினா என்ன ஃபார்முலா? μs = n × n + 2 Vm. இதில் என்னோட வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மியூஎஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பிஎம்னா என்னென்னா போர் மேக்னட்டான்னு அர்த்தம். பிஎம்னா என்னது? போர் மேக்னட்டான். ஓகேவா? அப்போது என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் மியூஎஸோட வேல்யூ இருக்கும். அப்படி இல்லைன்னா 0வாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மோஸ்ட்லி பேராமேக்னெட்டிக்கு மட்டும்தான் மியூஎஸ் வேல்யூ இந்த மாதிரி கூட 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? பேராமேக்னெட்டிக் மட்டும்தான் மியூஎஸோட வேல்யூ ஷோ பண்ணும். டயாமேக்னெட்டிக் மியூஎஸோட வேல்யூ 0 தான் வரும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லியிருக்கோம்? வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ஆர் எலக்ட்ரான். எலக்ட்ரானை வச்சு தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஹவு டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன் கேட்டாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே? பேராமேக்னெட்டிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், டயாமேக்னெட்டிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸ்பின் ஒன்லி ஃபார்முலானா μs = n × n + 2 Bm. இப்போது உங்களோட டெஸ்ட் யுவர் செல்ஃபை பார்க்கலாம். ஓகே? யார் எத்தனை பேர் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். D3 D4 D5 D7 D9 D10. இது எந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது? ஃபைண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது டயாமேக்னெட்டிக்கா ஆர் பேராமேக்னெட்டிக்கா? பேராமேக்னெட்டிக் ஆர் டயாமேக்னெட்டிக்கான்றது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். இது கொஷின்ஸ். தென் அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணுங்கள்? ஃபைண்ட் மியூஎஸ் வேல்யூ. ஓகே? ஃபைண்டு
மியூஎஸ் வேல்யூ, அதாவது மேலே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மியூஎஸ் வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? தென் I hope you students you understand this video well. ஓகே, இன்றைக்கி நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்? 5 கொஷின்ஸ் தான். அதை நல்லா ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரா இருந்தால் கூட சொல்லிவிடுங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய மார்க்கு கெயின் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, thank you students, we'll see you in next video. Thank you.